சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம் ஆதேஷ், எப்படி இருக்கீங்க? நலம் சார், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரச்சனை, ஐயா மருத்துவர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இடையேயான மோதல் நேற்றைக்கு முடிவுக்கு வரும் அப்படின்னு பார்த்தார்கள். கொஞ்சம் இறங்கி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தைலாபுரம் தோட்டத்துக்கெல்லாம் போனாரு. போனதுக்கு பிறகாக உங்களுடைய துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்களும் திரு சைதை துரைசாமி, ஐயா சைதை துரைசாமி அவர்களும் இணைந்து வேற போயிட்டு ஒரு 3 மணி நேரம் பேசிட்டு வெளியே வந்தாங்க. என்ன சார் நடக்குது? இன்னும் முடியலையா பிரச்சனை? நான் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த அதனுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அதேபோல முன்னாள் மத்திய அமைச்சர் திரு அன்புமணி அவர்களுக்கும் நெருக்கமான அல்லது அவர்களுடைய ஆதரவாளர்கள், தீவிர ஆதரவாளர்கள் என்று அறியப்படுகிற 2 இடங்களிலும் காணப்படுகிற, அதாவது ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளர் அங்கே அடிக்கடி போகிறவர், டாக்டர் அன்புமணி ஆதரவாளர் அந்த அணியில் இருக்கிறவர். இவர்கள் அந்த 2 தரப்பிலும் 2 முக்கியமான நண்பர்களிடம் பேசினேன். எனக்கு தெரிந்த ஆடிட்டர்கிட்டே பேசியிருந்தா அவரு சொல்லியிருப்பாரு. அதன் பிறகு வருகிறேன். பிரச்சனை முடிவுக்கு வரவில்லை. டாக்டர் அன்புமணி அவர்கள் நேற்று 40 நிமிடம் சீனியர் டாக்டருடன் பேசினார். கடைசி 10 நிமிடங்கள் தாயாரும் சகோதரியும் உடன் இருந்திருக்கிறார்கள். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் தலைவராக நீடிப்பதில் உறுதியாக இருக்கிறார். நான் மிகவும் அழுத்தமாக சொல்லுகிறேன், கட்சியினுடைய தலைவராக தான் இருக்க வேண்டும். அவர் எடுத்த முடிவு, செயல் தலைவராக திரு அன்புமணியை நியமித்த முடிவு, அது இப்போதைக்கு தொடர வேண்டும் என்பதில் டாக்டர் ராமதாஸ் உறுதியாக இருக்கிறார். நான் இப்போது உங்களிடம் உரையாடுகிற இந்த நிமிடம் வரை நான் 10 நிமிடங்களுக்கு முன் பேசிவிட்டு வந்திருக்கிறேன். அவர் அந்த கருத்தில் உறுதியாக இருக்கிற காரணத்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு இப்போதைக்கு வராது என்று நண்பர்கள் 2 தரப்பிலும் தெரிவிக்கிறார்கள். இது தவிர கிளை கதைகள் நிறைய இருக்கின்றன. கிளை கதைகள் அல்ல, கிளை பிரச்சனைகள். இந்த தலைவர், செயல் தலைவர் என்ற இந்த ஏற்பாடு நடைபெறுவதற்கு முன் நிறைய விரும்பத்தகாத சம்பவங்கள் 2 தரப்பிலும், குறிப்பாக திரு அன்புமணி அவர்களால் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. அது அந்த வருத்தத்தை பதிவு செய்யும் போது சொன்னார். அவர் நீண்ட ஒரு பேட்டி, அன்புமணிக்கு எதிராக ஒரு சரமாரியான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அளித்த பேட்டியில் கூறப்படாத ஓரிரு செய்திகளும் இருக்கின்றன. ஓகே. திரு அன்புமணி அவர்கள் தன்னுடைய தாயார், தன்னுடைய தந்தை, தன்னுடைய சகோதரி அனைவரையும் துச்சமாக அவமதித்து மிக கொடுமையான சொற்களால் அவர் பேசியதாக நான் அறிகிறேன். இது தவிர அந்த குடும்பத்திற்கு நெருக்கமானவர்கள் என்று நான் கூறியவர்களில் ஒரு டாக்டர் ராமதாஸின் ஆதரவாளர் சொல்கிற தகவல், திருமதி சௌமியா அவர்கள் இதன் பின்னணியில் இருக்கிறார் என்று டாக்டர் ராமதாஸ், அவருடைய மனைவி, அவருடைய சகோதரி ஆகியோர் கருதுவதாக எனக்கு தகவல். ஓகே. ஆக கட்சியினுடைய அதிகாரம், குடும்பத்திற்குள் நடக்கிற பஞ்சாயத்து, அது தவிர தேர்தல் சமயத்தில் நடைபெறுகிற சில பரிவர்த்தனைகள், இவை அனைத்தும் உள்ளடங்கியதுதான் இப்போது உருவாகி இருக்கக்கூடிய பிரச்சனை. பேரங்கள் பரிவர்த்தனை சொல்றீங்க. ஆமா. இது தவிர குடும்பத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மீது செல்வாக்கை செலுத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய 1-2 பேருடைய பெயர்களும் அவர்களுடைய தலையும் இதில் உருளுகிறது. அவர்களுடைய ரோல் என்ன? அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்களை இயக்குகிறார்களா ஒருபுறம் சகோதரியை தவிர என்ற கருத்தும், அது தொடர்பான மோதல்களும் நிகழ்ந்திருக்கின்றன. அவற்றை பற்றி குடும்பத்திற்கு வெளியே இருக்கிறவர்கள் 3வது மனிதர்கள் என்பதால் நான் அது பற்றி பேசுவது பொருத்தமாகவும் நாகரிகமாகவும் இருக்காது. அந்த கட்சி ரேடாருக்குள்ளாரவே இருக்கிறவங்களா? சீனியர் கட்சி ரேடாருக்குள் இருப்பவர் ஒருவர் தான். அதை நேற்று அன்புமணி சொல்லிவிட்டார். சரி. அன்பழகன் என்ற ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டு அவரை சொல்லி இருக்கிறார். அவர் பண வசூல், அதல்ல. கட்சி ரேடாருக்கு இல்லாதவர்கள், வெளியே கட்சி ரேடாருக்கும் குடும்பத்திற்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நபர். கட்சிக்கு வேறு கட்சியா? அப்படி இருக்குமா? வேறு கட்சி அல்ல. டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய குடும்பத்தோடு தொடர்புடைய அல்லது
நேரடியாக தொடர்பற்ற ஒருவர். இப்படி பல பிரச்சனைகள் ஓகே, இவைகளெல்லாம் உள்ளடங்கி இருக்கின்றன. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கட்சி முழுமையாக தன் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும். இவருக்கு நான் தகவல் மட்டும்தான் தெரிவிப்பேன் என்கிற நிலையில் நோக்கி நகர்வாரானால் அதற்கு டாக்டர் ராமதாஸ் எப்படி சம்மதிப்பார்? இப்போது நான் உங்களிடம் தெரிவித்தவாறு கட்சி தலைவர் பதவி என்பதோடு கூட்டணியையும் இறுதி செய்வது நான் தான் இறுதி செய்வேன் என்று டாக்டர் ராமதாஸ் கூறுகிறார். ஓகே என்ற இரண்டு நிலைப்பாடுகளை எடுத்துவிட்டு இவருக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், செயல் தலைவர் கட்சிக்காக பிரச்சாரம் செய், கட்சிக்காக வேலை பார், வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிற வேலையை கூட பெரும்பளவுக்கு அவருக்கு தருவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். சோ முடிவுகள் அத்தனையும், அதாவது முடிவு கட்சி சம்பந்தப்பட்ட முடிவு தான் எடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹைகமாண்ட் நான் தான். ஆமா, நான் வேடிக்கையாக உங்களுக்கு சொல்லுவதானால் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று OPS EPS இருந்த ஏற்பாட்டுக்கு கூட அவர் ஒத்துக்க மாட்டார் போல் இருக்கிறது மருத்துவர் ஐயா. இதுதான் நிலைமை. நீங்கள் ஆசிரியர் அவர்கள் சென்று சந்தித்ததை பற்றி கேட்டீர்கள். இதற்கு முழுமையாக பொருத்தமாக பதில் கூறக்கூடியவர் அவர்தான். ஆனால் நான் விசாரித்தவரை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அந்த 2 மணி நேரத்திற்கு மேலான உரையாடலில் பெரும்பகுதி நேரம் தான் இந்த கட்சியை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தேன், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது, வன்னியர் சங்கமாக அதை உருவாக்குவதற்கு முன்பிருந்து கிராமம் கிராமமாக போய் ஊசி போட்டு வன்னிய இளைஞர்கள் படிக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி குடிக்கக்கூடாது என்று பிரச்சாரம் செய்து இப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டேன், இப்படியெல்லாம் வளர்த்தேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதல்ல என்று தொடங்கி நீண்ட நேரம் அதில் சொல்லியிருக்கிறார். நான் ஒரு பத்திரிகையாளராக யூகிக்க முடியும். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வீழ்த்துவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அதிமுக பாஜக கூட்டணிக்கு வலிமை சேர்க்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்திருப்பவர்கள் திரு குருமூர்த்தி அவர்களும் திரு சைரி துரைசாமி அவர்களும். 2 பேரும், நான் சொல்வது அவர்கள் பத்திரிகையில திரு குருமூர்த்தி அவர்கள் எழுதுவதானாலும் சரி, திரு சைரி துரைசாமி அவர்களோடு நான் உரையாடுகிற வாய்ப்பை பெற்றவன் என்ற முறையில் அந்த வகையில் ஆனாலும் சரி, அவர்கள் அதிமுக கூட்டணி வலிமையாக இருந்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும், இல்லாவிட்டால் வீழ்த்துவது கடினம் என்ற அரசியல் சூழலை உணர்ந்திருக்கக்கூடியவர்கள். இல்ல சார், நேத்திக்கு போனதே, இந்த சந்திப்பு நிகழ்ந்ததே என்டிஏ அலைன்ஸை பலப்படுத்த, அதிமுக பாஜக கூட்டணியை பலப்படுத்த, பாமகவை உள்ள கொண்டு வருவதற்கான முயற்சியில அமித்ஷா மதுரை வருவதும், அந்த நாள்ல ஏதேனும், அதாவது ஏற்கனவே ஒரு சந்திப்பு, நான் சொல்லுவது திரு குருமூர்த்தி அவர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டு சென்றாரா அல்லது தானாக விரும்பி, அதாவது இந்த கூட்டணி வலிமையாக இருக்க வேண்டும் என்று விரும்பி சென்றாரா என்பதையெல்லாம் அவர்தான் விளக்க முடியும். ஆனால் ஒரு பத்திரிகையாளராக, ஒரு அரசியல் விமர்சகர் அனுமானிக்கிறீங்க, தனிப்பட்ட முறையில் நான் அனுமானிப்பது, டாக்டர் ராமதாஸ் அவர்களை நெடுநாள் அறிந்தவர் என்ற முறையில் இந்த பிரச்சனையில் ஏதாவது சரி செய்கிற வாய்ப்பு இருக்குமானால் அதை செய்யலாம் என்ற முனைப்பை அவர் மேற்கொண்டிருக்க கூடும். அதற்கும் திரு அமித்ஷா அவர்களுடைய வருகைக்கும் தொடர்புபடுத்த நான் விரும்பவில்லை. இல்ல சார், ஆனால் பாரதிய ஜனதா கட்சி திரு அமித்ஷா அவர்களுடைய வருகை அங்கே அந்த தென் பிராந்தியத்திலே பாரதிய ஜனதாவை வலுப்படுத்துவது தொடர்பான ஆலோசனை என்று மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த மிக முக்கியமான பாரதிய ஜனதா நிர்வாகி தெரிவிக்கிறார். ஆனால் ஏற்கனவே எனக்கு நன்றாக தெரிந்த விஷயம் என்னவென்றால், சென்னையில ஏற்கனவே திரு அமித்ஷா அவர்கள் வந்தபோது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய உறுப்பு கட்சிகளை அந்த மேடையில ஏற்றுவதற்கு ஒரு முயற்சி நடந்தது. சரி, அன்றைக்கு தான் பாமகவுக்குள்ளும் பிரச்சனை துவங்கியது. ஆமா, அதுக்கு முன்னாடி நாள், அதற்கு முந்தின நாள் அறிவிப்பு வெளியிடுகிறது, பேப்பர்ல வருது, அன்னைக்கு காலையில தான் வருது. ஆமா, திரு அன்புமணியை செயல் தலைவராக நியமித்து தலைவர் பொறுப்பை தானே ஏற்றுக்கொள்வதாக டாக்டர் ராமதாஸ் தெரிவித்த அறிவிப்பு திரு அமித்ஷா அவர்கள் சென்னை வந்த நாளன்றுதான் காலை பத்திரிகைகளிலே தலைப்புச் செய்தியாக வெளிவருகிறது. ஆகவே அந்த பிரச்சனை சரி செய்யப்படாமல் அன்புமணி இங்கே வருவது சரியாக இருக்காது. அது அவர் ஆரம்பத்தில் இது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார், திரு அன்புமணி எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஆகவே இப்போ அது பிரச்சனை பெரிதாகி இருக்கிறது. நான் கேள்விப்படுது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு பாரதிய ஜனதாவைத்தான் பெரிதும் நம்பி இருக்கிறது. பாமக ஐயா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சனையை சரி செய்யணும்னு அதிமுகவும் நினைக்குது, பிஜேபி நினைக்குது, அதிமுகவும் நினைக்கிறது, பாரதிய ஜனதாவும் நினைக்கிறது. 2 தரப்பிலும் இருப்பவர்களிடம் பேசிவிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவர்கள்
குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் நம்புவது பாரதிய ஜனதா கட்சியைத்தான். ஏற்கனவே திரு விஜய் அவர்கள் திரும்ப திரும்ப மறுத்த பிறகும் கூட அந்த முயற்சி அதிமுக மேற்கொண்டு வந்தது. பாரதிய ஜனதா அந்த முயற்சி எப்போதோ கைவிட்டு விட்டது. திரு சீமானை கொண்டு வருகிற முயற்சி பாரதிய ஜனதா மேற்கொள்ளும், அதிமுக மேற்கொண்டது, பலனளிக்கவில்லை. அதன் பிறகு பாஜக மேற்கொள்ளும் என்று கருதியது. பாரதிய ஜனதா வெளிப்படையாக அழைப்பு விடுத்தது, மறைமுகமாகவும் பேசி பார்த்தது. திரு சீமான் அதற்கு இணங்கவில்லை. ஆகவே இப்போது இருக்கிற கூட்டணியாவது, ஏற்கனவே அதிமுக அணியில் அவர்கள் இருந்தார்கள். அதிமுகவோடு தேமுதிக இருந்தது, பாமக பாஜகவோடு இருந்தது. சோ பாஜகவோடு இருந்த பாமகவையாவது திரும்ப கொண்டு வர வேண்டும். தேமுதிகவுக்கு அதிமுக ஆஃபர் கொடுத்து இருக்கிறது. அந்த ஆஃபரை திருமதி பிரேமலதா நேரடியாக நிராகரிக்கவில்லை. ஆனால் மறைமுகமாக அதிமுகவினுடைய அழைப்புக்கு சாதகமான பதிலை அவர் தெரிவிக்கவில்லை. சரி, 2026 ராஜ்யசபா இடம் வருகிற போது உங்களுக்கு தருகிறோம் என்று அதிமுக லெட்டர் பேட்லயே சொல்லிட்டாங்க. அதே பாணியில் தேமுதிக பதில் கூறியது. 2026 ஜனவரியில் நாங்கள் மீட்டிங் போடுகிறோம், அப்போது உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று சொல்லிவிட்டது. இது ஒரு வகையில் அதிமுகவுக்கு ஏற்பட்ட பின்னடைவு என்று நான் பார்க்கிறேன். சார், இந்த பஞ்சாயத்து எல்லாம் சரி செய்ய வேண்டிய இடத்துலயும் இப்ப பிஜேபி தான் இருக்குது, கரெக்டா? இந்த பஞ்சாயத்தை பிஜேபி சரி செய்து கொடுக்கும் என்று அதிமுக காத்திருக்கிறது. ஓகே, அதிமுகவுக்கு இப்போது பிஜேபி ஒரு பெரிய உதவிகரமான சக்தியாக பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இல்ல பல ஊர் பஞ்சாயத்தை பார்த்ததுதான் பிஜேபி, பண்ணி இருக்கிறது தான் பிஜேபி. அது தெரிஞ்சிருக்கு, அதனால விட்டுருக்காங்க. அது தெரிஞ்சிருக்கிறது நல்ல. உங்களால் முடியாது என்பதால் அவர்களிடம் விட்டிருக்கிறீர்கள். ஏன் உங்ககிட்ட இதை கேட்டதான் நான் கேட்டேன். வாலண்டரியா பிஜேபி பல முறை என்ட்ரி ஆயிருக்கு சார் பல பஞ்சாயத்து. சார், நீங்க அப்படி சொல்றீங்க சார். ஜெயக்குமாருக்கு அல்வா கொடுத்துட்டாரு, செம்மலைக்கு அல்வா கொடுத்தா மாதிரி. போன தடவை செம்மலைக்கு அல்வா கொடுத்தாரு. அண்ணே உங்களுக்கு பின்னால பாத்துக்கிறேன், பின்னால செய்யறேன்னாரு. கடைசியில் அவரை விட்டார். அப்புறம் இந்த தடவை ஜெயக்குமாருக்கு அல்வா. அப்படி ஒவ்வொரு தேர்தலும், அதுக்கு முன்னாடி ராமநாதபுரம் சரன்னு சொல்லிட்டு அன்வர் ராஜாவுக்கு அல்வா, இப்படி பல பேருக்கு அல்வா கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப ஆகப்பெரிய ஆலோசகர்கள் 2 பேர் முக்கியமான ஆலோசகர்கள். இருங்க, அண்ணாமலைக்கு இல்ல அண்ணாமலை நீங்கள் முக்கிய பொறுப்புல பேசுங்க சார். அண்ணாமலை முக்கிய பொறுப்புல வந்து உட்காராரு. அப்ப எங்க மூஞ்சி வச்சுக்குவீங்க? நான் கேக்குறேன். அண்ணாமலை இல்லாமல் செம்மலை எங்க அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்களா? பஞ்சாயத்து இருக்கிற மாதிரியே ஏன் ஜெயக்குமார் சீட்டை எதிர்பார்க்கலையா? ராஜ்யசபா சீட்டை எதிர்பார்க்கலையா? ஜெயக்குமார் ஆன் த ரெக்கார்டு டிவியில சொல்லலையா? நான் ராயபுரம் தோற்றதுக்கு காரணம் பாஜகன்னு சொல்லலையா? ஜெயக்குமார் சொல்லியிருக்காரா இல்லையா சார்? சரி. ஆகவே ஜெயக்குமாரோ அல்லது சிவிஎஸ்ஓ பிஜேபிக்கு எதிராக பேசவே இல்லையா? பிஜேபி சார்ந்துதான் அதிமுக இன்று இருக்கிறது என்பதற்கு நான் சொல்லுகிற அதற்கு அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். உங்கள்கிட்ட ஆகப்பெரிய அறிவாளி இருக்காருல்ல, கேபி முனுசாமி, அதே சமூகம் தானே. காதோடு காதை வச்ச மாதிரி போய் பேசி ஏதாவது சரி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்ல. தைலாபுரம் பஞ்சாயத்துக்கு பாமக பஞ்சாயத்துக்கு குருமூர்த்தி போனாரா இல்ல இவங்க எல்லாம் குருமூர்த்தி அவர்கள் இல்ல அவங்க அதுல அக்கறையோடு எங்கேயாவது பேசுறாங்களா? ஒரே நிமிஷம், நான் குருமூர்த்தி 3 மணி நேரம் பேசிட்டு வந்து இருங்க சார், ஒரே ஒரு நிமிஷம். பஞ்சாயத்து இருக்கிற இடத்துல எல்லாம் குருமூர்த்தி இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லலாம். நான் தான் சொல்ல எங்கெல்லாம் பஞ்சாயத்து நடக்குது அங்க இருக்காரு. இல்ல நீங்க அதுதான் சப்ஜெக்ட். நீங்க இவரியா போல அவரியா போல சார் அதிமுக வீக்கா இருக்குன்றதுக்கு ஒப்புக்கொள்ள மறுக்கிறீங்க. இன்றைக்கு அதிமுகவுக்கு ஒரு வலிமையான கூட்டணி தேவை என்றால் தேவை. அந்த தேவையை நிறைவு செய்யக்கூடிய இடத்தில் இருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்ல, பாஜக தான். பாஜகவை சார்ந்துதான் திரு எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டே ஆக வேண்டும். பாஜக உதவி இல்லாமல் உங்களால் கூட்டணியை கட்டமைக்க முடியாது. இதுதான் விஷயம் இன்னைக்கு நடக்கிறது. ஆகவே துக்ளக் ஆசிரியர் அவர்கள் துக்ளக் விழாவில் எடுத்த நிலைப்பாடு, தமிழகத்தில் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பது எங்களது எப்பவுமே எலெக்ஷன் அப்போ ஸ்டாண்ட் எடுக்கிறது வழக்கம். திரு சோ அவர்கள் காலத்திலிருந்து திரு சோ அவர்கள் தமிழகத்தின் நலன் கருதி மாறி மாறி கூட்டணிகளை ஆதரித்திருக்கிறார், சில கூட்டணிகளை உருவாக்கி இருக்கிறார். 2011 அதிமுக தேமுதிக கூட்டணி உருவானதில் முக்கிய பங்கு வகித்தவர் சோ. 1996 திமுக தமாக கூட்டணி உருவாவதில் பங்கு வைத்தவர். 2001 அதிமுக தமாக கூட்டணி உருவாவதில் பங்கு வைத்தவர் திரு சோ அவர்கள். அதே போல சில தேர்தல்களில் அவர் செயல்படுபவராக இல்லாவிட்டாலும் இந்த தேர்தலில் இன்னாறு கூட்டணிகள், அதற்கான காரணங்கள் என்னென்ன காரணங்கள் என்று காரணங்களை வெளிப்படையாக எழுதக்கூடியவர். அதே போல திரு ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 2026 தேர்தலில் ஜெயிக்கக்கூடாது,
அதற்கு என்னென்ன காரணங்கள் என்று விளக்கி இருக்கிறார். ஒன்று ஓரளவுக்கு இந்திய தேச நலனில் அக்கறை உள்ளது, நாத்திகவாதம் பேசாத கட்சி. இன்னொன்று மறைமுக நாத்திகவாதமும் மறைமுக பிரிவினைவாதமும் பேசுகிற கட்சி, குடும்ப அரசியல் கட்சி என்று காரணங்களை கூறி திமுகவையும் அதிமுகவையும் வேறுபடுத்தி, அதிமுகவும் ஊழல் கட்சி என்றாலும் திமுக அதைவிட மோசம் என்பதால் என்ன நம்மிடம் இருப்பது அதுதான் சோகம் சொல்லுவார். நம்ம ஒரு பிக்பாக்கெட்டுக்கு ஓட்டு போடுறதா, செயினை பறிச்சுட்டு ஓடுறவனுக்கு ஓட்டு போடுறதா, வீட்டை இடிச்சுட்டு உள்ள பூந்து திருடுறவனுக்கு ஓட்டு போடுறதான்றதான் நம்ம முன்னாடி இருக்கிற ஆப்ஷன். காந்தியோ காமராஜா நம்ம முன்னாடி இல்லைன்னு சோ பேசியிருக்காரு ஆண்டு விழாவில். ஆகவே அந்த பாணியில் என்னுடைய அனுமானம் தனிப்பட்ட முறையில் அந்த ஆண்டு விழாவில் அவர் பேசியதனுடைய நோக்கத்தை நோக்கி அவர் செயல்படும் விதமாக திரு ராமதாஸ் அவர்களை சந்தித்து திமுக அணியை வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுக பாஜக அணியில் இணைய வேண்டும், இப்படிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வளர்வது நல்லதல்ல என்று தனிப்பட்ட முறையில் தன்னுடைய கருத்தாக கூறியிருக்கலாம். அவரே சொன்னது போல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நீண்ட நாள் நண்பர் என்ற முறையில் அந்த உரிமையின்பால் அவர் போயிருக்கலாம் என்றுதான் நான் பார்க்கிறேன். பாஜக கூட்டணி வேண்டான்னு நிற்கிறாரே மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள். பாஜக கூட்டணி வேண்டாம், அதிமுகவுடன் சேருங்கள், சில சீட்டுகள் ஜெயிக்கலாம் என்று அப்போது கூறினேன் என்றார். இப்போது அதிமுக பாஜக ஒன்றாக இணைந்து இருக்கு. ஆகவே இப்போது என்ன நிலை என்றுதான் அவர் பரிசீலிக்க வேண்டும். ஆனால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதிமுகவோடு சேர்ந்தால் சில சீட்டுகள் ஜெயிக்கலாம் என்று சென்ற முறை நான் கூறினேன் என்று அவர் சொல்லுகிறார் அல்லவா. அந்த கருத்திலிருந்து நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் மாறுபடுகிறேன். அதிமுக நான் வேலுமணி சொன்ன கருத்தில் தான் உடன்படுகிறேன். அப்போது வேலுமணி சொன்னார் அல்லவா, அதிமுக பாஜக பாமக சேர்ந்திருந்தால் 25 சீட்டுகள் நிச்சயம் குறையாமல் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று சொன்னார் அல்லவா. அது அதிமுகவுக்குள் பரவலான கருத்து. பாரதிய ஜனதா உறவை விரும்பாத அண்டர்லைன் பாரதிய ஜனதாவுடனான உறவை விரும்பாத அதிமுக புள்ளிகளும் தனிப்பட்ட முறையில் என்னிடம் பேசும்போது அதிமுக பாஜக பாமக கூட்டணி சென்ற தேர்தலின் போது உருவாகி இருந்தால் நிச்சயமாக ஒரு 20-25 இடங்களில் ஜெயித்திருக்கலாம் என்று சொன்னார்கள். ஆகவே டாக்டரின் கருத்தை நான் ஏற்கவில்லை. வெறும் அதிமுக பாமக சேர்ந்திருந்தா அப்படியே ஒரு 10 தொகுதி 12 தொகுதி ஜெயிச்சிருக்கோன்றார். என தெரியல, கடுமையான போட்டி ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் இன்றைய தேதியில் நான் சொல்வது அண்டர்லைன், இன்னும் எலெக்ஷனுக்கு நீண்ட நாளும் இருக்கிறது. இன்றைய தேதியில் தமிழகத்தில் மிக வலுவாக வெற்றி கூட்டணியாக தென்படுவது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான். அதிமுக பாஜக மட்டும் சேர்ந்திருப்பதால் அது வெற்றி கூட்டணி ஆகாது. அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக இணைய வேண்டும், ராஜ்யசபா சீட் தராததால் அதிருப்தி இருக்கக்கூடிய தேமுதிக இணைய வேண்டும், ஓபிஎஸ் டிடிவி நிச்சயமாக இருக்க வேண்டும், புதிய தமிழகம் இணைய வேண்டும். புதிய தமிழகத்திற்கும் கருத்து வேண்டும். ஓபிஎஸ் டிடிவி ஓபிஎஸ்க்கு என்ன கட்சி இருக்கு? ஓபிஎஸ் சேருவார். சார் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெறும். கேள்விதானே சார், நான் சொன்னா அது என்ன அதுதான் சார், அதற்கான ஏற்பாடுகள் நடைபெறும் என்று சொல்லுகிறேன். இப்ப துக்ளக் ரமேஷ் நான் சொல்றேன், சாதன் மாதேஷ் அவருக்கு என்ன கட்சி? நான் அதான் சொல்றேன். நான் இப்போது அவர் அமைப்பை நடத்தி வருகிறார். நான் சொல்லு வருகிறேன், அவர் கோர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சார் முதல்ல என்ன நினைச்சீங்க தெரியுமா, நம்ம அம்மா மாதிரி அடிச்சுட்டு வந்துடலாம். அம்மா வரல 2016 சும்மா சரத்குமார் 1-2 பேருக்கு தான் சீட்டு கொடுத்தாங்க. 1 சீட்டு 2 சீட்டு ஒரு 3 பேர் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு மீதி எல்லா இடத்துலையும் ரெட்டலை. அவங்களும் ரெட்டலை, கூட்டணி வச்சவங்களும் ரெட்டலை. தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் ரெட்டலை என்று கொண்டு வந்து சாதனை படைத்தவர் செல்வி ஜெயலலிதா. அந்த சாதனையை திமுகவால் நினைத்து கூட பார்க்க முடியாது, நிகழ்த்த முடியாது. திமுக மட்டும் நான் புகழ்றேன் ஆதரிக்கிறேன்னு நினைக்காதீங்க. காங்கிரஸும் விசிகாவும் கண்டுச்சுன்னா திமுகவும் தனியாக நிற்க வேண்டியதுதான். அப்போ ஆளுக்கு எவ்வளோன்னு தான் பார்க்கணும். 80, 70, 60 இப்படி பிரிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை உருவாகும். தொங்கு சட்டசபை உருவாகி பேர வலிமையின் மூலம் ஆட்சியில் பங்கு கேட்கக்கூடிய, உரிமையோடு பங்கு கேட்கக்கூடிய, கொடுத்தால்தான் ஆதரவு என்று சொல்லக்கூடிய நிலையை தவறவிட்டுக் கொண்டிருப்பது காங்கிரசும் திருமாவளவனும். காங்கிரசும் திருமாவளவனும் திமுகவின் தொங்கு சதையாக மாறிப்போனது தமிழகத்தின் துரதிருஷ்டம் என்று நான் சொல்லுவேன். இப்போது இன்னொருவர் அறிவாலயத்தில் அடைக்கலமாகிவிட்டார். யார் சார்? மையமாக புறப்பட்டு இதுவும் வேணாம் அதுவும் வேணாம் டிவி எல்லாம் உடைக்கிறேன்னு கிளம்பினவர் இப்ப என்னடாருன்னா திமுகவினுடைய கிளைக்கழக செயலாளர் மாதிரி ஆயிட்டார். ராஜ்யசபா எம்பி தான். என்ன அவர் என்ன பண்ண முடியும்? நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்களே, மாண்புமிகு இளைய தளபதி அவர்களேன்னு பேசணும். இனிமே எந்த மீட்டிங்ல பேசினாலும் அப்படி இல்லைன்னா இறங்கி உட்காரியாண்டுவான் என்ன. ஆகவே அறிவாலய கொத்தடிமை வரிசையில் திரு கமலஹாசன் அவர்களும் இடம்பெற்றது
துரதிருஷ்டவசமான நிகழ்வு. அதில் இருக்கிற பல பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வேதனை. கமல்ஹாசனாவது எனக்கு பழக்கம் இல்லை, என்னுடைய மிகுந்த மரியாதைக்குரியவர் வைகோ. தமிழ்நாட்டில் அரசியலில் அவர் அளவுக்கு அபாரமான நினைவாற்றலும் அவர் அளவுக்கு வாசிப்பும் கொண்டவர்கள் அரசியலில் இல்லை. நான் பார்த்தவர்களில் அபாரமான வாசிப்பு, அபாரமான நினைவாற்றல் கொண்டவர்கள் ஒருவர் மறைந்து விட்டார், திரு வலம்புரி ஜான். அடுத்தவர் இருக்கிறார், காமராஜ் காந்தி மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்தவர் திரு தமிழறிமுனியன். அதே போல மறைந்த நாவுக்கரசர் காளிமுத்து. அதே போல திரு வைகோ. வைகோ அளவுக்கு சங்க இலக்கியம், வைகோ அளவுக்கு சிலப்பதிகாரம், வைகோ அளவுக்கு ஆங்கில இலக்கியங்கள், ஆங்கில கதாசிரியர்கள் பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு இல்லை. கல்கியின் சிவகாமியின் சிபரத்தையும் பொன்னியின் செல்வனையும் 3 மணி நேரம் அந்த கதையை நேரேட் செய்வார். நான் நேரில் போய் கேட்டிருக்கிறேன். அப்படியே ஆளை அரங்கத்தை உட்கார வைத்து ஸ்பெல் பவுண்ட் ஆடியன்ஸ் என்று சொல்வார்கள். அப்படி செய்யக்கூடிய மாபெரும் தலைவர் வைகோ. எந்த இடத்திலிருந்து புறப்பட்டாரோ, யாரை எதிர்த்து எந்த இயக்கத்திலிருந்து புறப்பட்டாரோ, அங்கே கடைசியிலே போய் சரணடைந்திருப்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நேர்ந்த ஒரு அவலம். அவர் புலிகளின் ஆதரவாளர் என்று முத்திரை குத்தப்படுபவர். அதன் காரணமாகவே துக்ளக் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டின் முக்கிய பிரச்சனைகள் பலவற்றுக்காக நாடாளுமன்றத்தில் கர்ஜித்தவர் வைகோ. நெய்வேலி நிலக்கரை சுரங்கமாகட்டும், அணு உலை பிரச்சனையாகட்டும், கூடங்குளமாகட்டும், வெவ்வேறு பிரச்சனைகளுக்காக போராடியவர் வைகோ. அவர் அளவுக்கு அரசியல் புரிதல் உள்ள தெளிவுள்ள ஒருவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிடையாது. ஆனால் அந்த திமுகவில் யாரை எதிர்த்தாரோ அவரிடம் சரணடைந்து அவருடைய பையனிடம் தன் பையனை சரணடைய வைத்து விட்டார். ஒரு எம்பி சீட்டில் எல்லா கதையும் முடிஞ்சு போச்சு. அந்த கதை தான் அந்த மையமாக புறப்பட்டவர். இவனை வேணா அவனை வேணா டிவி போட்டு தூக்கி டார்ச் லைட் அடிக்கிறேன் அப்படின்னு கிளம்பினவர் இன்னைக்கு ராஜ்யசபா சீட்டுக்கு பணிவாக போய் உட்காந்து கைட்டு போட்டுருக்காரு. டிவியில் பார்த்துட்டு வந்தேன். என்ன பார்லிமெண்ட்ல முழங்க. ஏன்னா சொந்தமாக நின்னா பரமக்குடி சட்டமன்ற தொகுதியிலே அவர் ஓட்டு விழாது. அது ரிசோர்ட் தொகுதி என்னன்னு தெரியல, பக்கத்து தொகுதியில் நிற்க சொல்லுங்க, சட்டசபை தொகுதியில் அவரை ஜெயிக்க சொல்லுங்க சார். தோத்தவர் தானே. ஆகவே எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அந்த கூட்டணியிலேயே ஓரளவு செல்வாக்குள்ள காங்கிரஸோ திருமாவளவனோ ஓரளவு செல்வாக்குள்ள என்னுடைய மதிப்புமிகு நண்பர், அவங்க துணிவாக முடிவெடுக்க முடியாமல் திணறிட்டு இருக்காங்க. துணிவாக முடிவெடுத்தால் தமிழகத்தில் சொங்கு சட்டசபை அமைவது உறுதி. தொங்கு சட்டசபை நிச்சயமாக அமைவது உறுதி. ரைட். அமித்ஷாவின் தமிழக விஜயம் இது எதுக்கு? இந்த தென் மாவட்டத்தில் கட்சியை பலப்படுத்தவா, வேற ஏதேனும் திட்டமா? இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஒரு மேடையில் உட்கார வைக்க போறாங்க. கூட்டணி கட்சி தலைவர்களை அதற்குள் உட்கார வைக்க முடியுமா? பாமக பஞ்சாயத்து முடிஞ்சுன்னு எனக்கு தெரியல. அது பஞ்சாயத்து போனவர் செஞ்சிருந்தா நடந்தது. பாமக பஞ்சாயத்து முடியணும் ஒரு பக்கம். ஆமா. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ்டி டிவி பஞ்சாயத்து முடியணும். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி என்ன எதிர்த்தாலும் பாரதிய ஜனதா அவர்களை கைவிடாது. அதில் அவர்கள் தெளிவாக இருப்பார்கள். பாரதிய ஜனதா இதயத்துல இடம்ட்டாரு. இல்ல நீங்கள் அண்ணாமலையே இதயத்துல இடம்ட்டாரு. தமிழ்நாட்டில் இதயத்துல இடம்னா என்னன்னு தெரியுமில்ல. சரி, இல்லை, அண்ணாமலை இதயத்தில் இடம் என்று சொல்லவில்லை. திசை திருப்புகிற வாதத்தை நீங்கள் முன்வைக்காதீங்க. நான் சொல்ல சார், அண்ணாமலை அவர்களை கட்சி சரியாக பயன்படுத்திக் கொள்ளும். இதுதான் அமித்ஷா சொன்னது. அவருக்கு உரிய பொறுப்பை நாங்கள் விரைவில் அளிப்போம், அவருக்கு உரிய அங்கீகாரத்தை அளிப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள். கட்சியினுடைய தேசிய தலைவர் இன்னும் தேர்ந்தெடுக்கப்படல. அதை மறந்துட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஜே.பி. நட்டா அவர்களுடைய பதவிக்காலம் முடிந்து விட்டது. அவருக்கு பதிலாக மாற்று ஒருவரை கண்டுபிடிக்கணும், தேர்ந்தெடுக்கணும். அப்போதுதான் மாற்றங்கள் நிகழும் அமைப்பில். அப்ப அந்த அமைப்பில் மாற்றங்கள் நிகழ்கிற போது அண்ணாமலை அங்கீகரிக்கப்படுவார். அண்ணாமலை அங்கீகரிக்கப்படாமல் தமிழகத்தில் பாஜகவின் செல்வாக்கு உயராது. நிச்சயமா எடுத்துங்க. தமிழகத்தில் பாரதிய ஜனதா வாக்கு வங்கியை வலுப்படுத்த வேண்டும் என்றால் அண்ணாமலை அதற்கு அவசியம். இதை அகில இந்திய தலைமை உணர்ந்திருக்கிறது. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய சில பேர் அற்ப மகிழ்ச்சி அடைவதை போல நீங்கள் அந்த கணக்கை போட்டு விடாதீர்கள். ஆகவே அண்ணாமலை அங்கீகரிப்பார். அதை தவிர அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணலன்னா அதிமுககாரங்க ஓட்டு கிடைக்கிறது கஷ்டம் சில பெல்ட்டில். ஆகவே அவர்களும் அதை உணர்ந்திருக்கிறார்கள். என்கிட்டயே நான் என்னமோ நான் சொன்னால் வந்துடுவாருன்னு நினச்சிக்கிட்டு அவர் கட்சி அவர் என்ன சொல்கிறாரோ அவங்க தான் செய்வாங்க. சார் எங்கள் தொகுதி நான் நிற்கிறேன்னா கொஞ்சம் பிரச்சாரத்துக்கு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்றான். ஆகவே அண்ணாமனுடைய தேவை அதிமுகவில் இருப்பவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். மாதேஷ் போன்ற விவரம் தெரிந்த நண்பர்கள் உணராமல் இருப்பது எனக்கு வேடிக்கையாக இல்லை சார். அதையும் தீர்த்து வைங்க சார். உங்க ஆசிரியர் பாமக பஞ்சாயத்துக்கு போறாரு, நீங்க இதை கொஞ்சம் தீர்த்து வச்சீங்க. இல்ல, நான் அதெல்லாம் சேர்த்து வைக்க விரும்பல. எதையும் எந்த தீர்த்து வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் சொல்வது கலை யதார்த்த நிலை. பொறுத்திருந்து பாருங்கள், அவருக்குரிய பொறுப்பு தரப்படும். ஆனால்
நீங்கள் கூறியது போல 8ஆம் தேதி எல்லாரையும் கொண்டு வந்து ஒரே மேடையில் வைப்பது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல என்று நான் நினைக்கிறேன். வேற ஏதேனும் தேர்தல் சம்பந்தமான தேர்தல் யுக்திகளை கையாள சம்பந்தமான போகிறாரா? ஆலோசனை, தேர்தல் சம்பந்தமான ஆலோசனை, வழிகாட்டுதல் இவையெல்லாம் தேவைப்படும் என்று நினைக்கலாம். அதே போல வெவ்வேறு சமூகங்களின் பிரதிநிதிகள் அவர்களை வந்து பாரதிய ஜனதா பக்கம் இழுக்கிற வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. தென் மாவட்டம்ன்றதுனால அது ஒரு பிளானோட வராரு அமித்ஷா. இல்ல, அது ஏற்கனவே நடந்திருக்கிறது. அதே போல வெவ்வேறு தரப்பினர் நேரம் கேட்டிருக்கலாம். வெவ்வேறு தரப்பினருடைய பிரச்சனைகள் அவரிடம் தெரிவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பட்டியலும் நிகழ்வும் இருக்கலாம். அவருடைய நிகழ்ச்சி நிரல் எனக்கு தெரியாது. தமிழகத்தின் பக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் மேலிடம் பார்வை திரும்பி இருப்பது ஒரு நல்ல அறிகுறி. முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறது சங்கிங்க நடத்துறாங்க, இது ஒரு மாநாடா? அதை வந்து உண்மையான நாங்க நடத்தின பாருங்க, அதுதான் மாநாடுன்றாரு திரு சேகர் பாபு அவர்கள். நான் வந்து முருக பக்தர்கள் மாநாடு நடத்துவதை வந்து விமர்சிக்கவும் விரும்பவில்லை, அதனால் ஓஹோன்று சொல்லவும் விரும்பவில்லை. ஆனால் தமிழகத்தில் திமுக வந்து போலியான அந்த டிராமாலாம் எடுபடாது. திமுக தான் சேகர் பாபு சொல்லலாம் சார். நேற்று அமைச்சர் மனோ தங்கராஜ் என்ன சொல்லியிருக்காரு, கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கும் திருவிழாவுக்கும் கோயில் திருவிழாவுக்கும் போகாதீங்கன்றார் ஒரு அமைச்சர் மனோ தங்கராஜ். அவருக்கு சேகர் பாபு தயவு செய்து தைரியத்துடன் பதில் சொல்ல வேண்டும். சேகர் பாபுக்கு கொஞ்சம், அவர் இப்போ தைரியம் வந்திருக்குன்னு தான் கேள்விப்படுறேன். ஏன்னா அவர் வந்து உதயநிதியை மீறி நான் மேலே செல்வாக்கோட இருக்கேன்னு பேசிகிட்டு இருக்காராம். அது ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. உதயநிதியெலாம் நினச்சா என் பொறுப்பு எடுத்துட முடியாதுன்னு பேசிகிட்டு இருக்காருன்னு நான் கேள்விப்படுறேன். நீங்கள் அங்கே சென்று முடிகிறீங்க? சிண்டெல்லாம் முடியல. திராவிட முன்னேற்ற கழக வடசென்னை மாவட்டத்தில் நடைபெறுகிற அரசியல், என்னுடைய பதவியை யாராலும் அசைக்க முடியாது என்று திரு சேகர் பாபு இருமாப்போடு இருப்பதாக கேள்விப்படுகிறார். அவ்வளவு செல்வாக்கு முதலமைச்சரிடம் பெற்றிருக்கிற ஒருவர் மனோ தங்கராஜ் பேசியதை நான் கண்டிக்கிறேன்னு சொல்லணும். கோயில் திருவிழாவுக்கு போகாதீங்கன்னா மனோ தங்கராஜ், ராஜா இவங்கெல்லாம் தீக்கால சேர்ந்துடுறது நல்லது. முதலமைச்சர் விடை கொடுத்து அனுப்பிடலாம். ஒரு தடவை பதவியை பிடுங்கியும் அவருக்கு ஒன்றும் புத்தி வரலன்னு நினைக்கிறேன். ஆகவே பாரதிய ஜனதாவின் ஆத்திக நிகழ்வுகள், மாநாடுகள் தமிழகத்திற்கு தேவை. அதை நான் வரவேற்கிறேன். திரு சீமான் அவர்கள் இவர்களுடைய பிம்பத்தை உடைப்பதையும் நான் வரவேற்கிறேன். இந்த நாத்திகவாத பிம்பத்தை சீமான் நொறுக்குகிறார். ஆகவே அந்த வகையில் சீமானையும் நான் பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுமிக்கு நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.